அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு நான் உங்களை மிகுந்த சந்தோஷத்தோடு அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர் பிரியமானவர்களே. அவருடைய கிருபை என்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய கிருபை உங்களை தாங்கும். ஆமேன். அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிட்டதாக வரலாறே கிடையாது. அதனால் இன்றைக்கும் உங்களை பார்த்து நான் சொல்வது போல நினைக்காதீங்க. ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை ஒரு நாளும் மறப்பது இல்லை. மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்க போகிற தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் சொல்வீங்க, நான் நம்புகிறதெல்லாம் அவரால் வருதுன்னு. ஓகே, அதனால் இப்போ அந்த வார்த்தைக்கு நேரம் உடனே உங்களை அழைத்து செல்கிறேன். சங்கீதம் 104:4 தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். நீங்க நினைக்கலாம், ஊழியக்காரர் தானே அக்கினியா மாற்றுறார், நாங்கள் சாதாரண சர்ச் மெம்பர் தானே, ஆண்டவர் நம்புற பிள்ளைங்க தானே அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் ஊழியர்களா பார்க்கிறார். ஆமேன். கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு இஸ்ரவேலரும் அவருடைய ஊழியர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அப்படிங்கிறார் ஆண்டவர். நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க சுவிசேஷம் அறிவிக்க தகுதியானவங்க. அதனால உங்களுக்கு, உங்க வீட்டுக்கு இன்னைக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி எரியும். ஆமென். அது பரலோக அக்கினி. அதே நேரத்தில் உலக அக்கினியின் வழியாக நடந்தாலும், அக்கினியின் வழியாக நடந்தாலும் அந்த அக்கினி உங்களை பற்றாது பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா? இப்படி ஆண்டவர் நடத்துவாரா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரணும்னா, எம்மாவு சீஷர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டியவங்க எம்மாவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், லூக்கா 24 எருசலேமிலிருந்து எம்மாவூர் போகும்போது ஆண்டவர் அவர்களோடு பேசி கொண்டு போகிறார். அவங்க சொல்றாங்க, இந்த வேத வசனங்களை அவர் விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமென். வேத வசனங்களை நீங்க நல்ல வாசித்து ஜெபிக்கும் போது பாருங்க, உங்க உள்ளத்துல ஒரு அக்கினியை நீங்க பார்ப்பீங்க. கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி நாட்களில் உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களையே கர்த்தர் அக்கினியா மாற்றிடுவார். ஏன்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகமா? நீங்க ஒருவேளை நான் சாதாரண ஒரு தொழிலாளி, ஏதோ கொஞ்சம் வருமானம், ஏதோ வாடகை வீடு, ஏதோ ஆண்டவர் நம்புறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. சரியா? நீங்க முகவரி இல்லாத ஒரு நபராக இருக்கலாம், உங்களுக்கு முகவரியை கொடுக்கிற ஒரு அபிஷேகம் உங்க மேல இருக்குது. ஆமென். நீங்க ஒரு ஏழையா இருக்கலாம், உங்களை பணக்காரனாய் மாற்றுகிற அபிஷேகம் தான் உங்க மேல இருக்குது. அந்த ஆவியானவர் சொல்றார், நான் உன்னை அக்கினி ஜுவாலையாக மாற்ற போறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோமா? எப்போதுமே பாருங்க, வனாந்தரத்துல தான் இப்படிப்பட்ட வார்த்தை வரும். அதை பிடிச்சிங்கன்னா வனாந்தரத்துல வழி உங்களுக்கு திறக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்? சரியா? உங்கள் சூழ்ந்து இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க. உங்களை அபிஷேகம் பண்ணினவர், உங்களை அழைத்தவரை நோக்கி பாருங்க. உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தினீர், உற்சாகப்படுத்தினீர். அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். கடைசி நாட்கள் அப்பா, எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் சுட்டு தள்ளுகிற அன்பில்லாத அவல நிலை. இந்த நாட்களில் உம்முடைய அன்புதான்பா எங்களுக்கு வேணும். உம்முடைய தெய்வீக அன்பினால மட்டுமல்ல, உம்முடைய அக்னினால, அக்னி ஜுவாலையாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சபைகளில் எரிந்து பிரகாசிக்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வீட்டை சுற்றிலும் அக்னி மதிலாயிருங்கப்பா. வேதத்தை எப்போதெல்லாம் வாசிக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியட்டோம்ப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்டு இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொன்றையும் கொடுத்து திருப்திப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள். சரியா?
ஆனால் ஒன்று மட்டும் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை பிறருக்கு சொல்கிறதுக்கு எளிதில் ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். உங்களுடைய ஜெப வேண்டுதல் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. இமெயில் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.